எல்லாரும் கண்களை மூடி நாம் அப்படியே நாம் ஜெபிப்போம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சைலோ தமிழ் சைலோ 2025 ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய சனமே, உலகம் என்பது கஷ்டமான ஒரு உலகம், நீதி இல்லாத உலகம், அன்பு இல்லாத உலகம். அதில் என்னை நீதியாக வாழச் செய்யும் ஆண்டவரே என்று கேட்போம். அன்பாக வாழ வேண்டும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு தாரும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கேளுங்க. அன்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நீதி என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் ஆண்டவரே, பொறுமை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் ஆண்டவரே, ஒரு டெடிகேட், ஒரு அர்ப்பணிப்பு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒன்று கூட அன்பு அண்மையாரை நீங்கள் ஒன்று கூட உள்ளத்தில் நினைவு கொள்ளுங்கள். என்றைக்கு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐடாஸ் கடர் அம்மையாரை நினைத்து அதற்கு பின்ன வந்த ஊழியக்காரங்க, அதற்காக முயன்ற ஊழியக்காரங்க, இப்பொழுது வேலை பார்த்து கொண்டிருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிப்டி இன்சார்ஜ் சூப்பரண்டன்ஸ் எல்லாருக்காக ஜெபிங்க. எல்லாரும் தேவனுடைய வல்லமையான கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்பேன். ஏன்னா சாத்தானுக்கு குறுகிய காலம் தான் இருக்கிறது. யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான். எனவே ஆண்டவரே, சாத்தானுடைய பொல்லாங்கனுடைய கிரியைகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் அப்பா. பொல்லாத கிரியைகளின் ஆவிகள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. பொறுமையை இழக்க செய்கிற, ஆத்திரங்களை கொண்டு வருகிற, கோபங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சாத்தான் நம்மிடத்தில் நெருங்கவே கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவருடைய வல்லமை என்னோடு இருக்கணும் அப்பா. அன்போடு காணப்படணும், ஐக்கியத்தோடு காணப்படணும், பிறரோடு நான் பொறுமையோடு பேசணும், அன்போடு பேசணும், பிறருக்கு தான் உதவி செய்யணும். அப்படிப்பட்ட நிலைமையை தாரும் என்று சொல்லி ஒன்று கூட நாம் கேட்போமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. சந்தோஷமான மகிழ்ச்சியான இந்த மதிய வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் இன்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறீர். எங்களை எல்லாம் நேசிக்கக்கூடிய கர்த்தராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த ஹாலிலே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஆபீசர்ஸ் உண்டு, இன்னுமாக இங்குள்ள பணியாட்கள் எல்லாருக்காக, செக்யூரிட்டிஸ் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான இன்னும் நீர் ஆற்றலை கொடுப்பீராக. இன்னும் ஒரு ஆண்டவரே ஆசையை நீர் கொடுப்பீராக. நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், மற்றவருக்கு நான் உதவி செய்வேன், இதன் மூலம் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இந்த இடத்திலே ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டு கடந்து போக நீ கிருபை செய்வீராக. எல்லாருடைய குடும்பங்களையும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இப்பொழுது உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம், வாசிக்க கேட்ட வேத புஸ்தகத்தில் அடங்கிய சங்கீதம் 34:1 உங்கள் மத்தியிலே நான் தியான வசனமாக எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லுகிறான், நான் தாழ்மையானாலும் சரி, நான் உயர்ந்தாலும் சரி, நான் தாழ்ந்தாலும் சரி, நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என்னுடைய வாயில் இருக்கும் என்று ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுகிறதை நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். தாவீதை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த தாவீது என்ன செய்கிறான் பாருங்கள். இவன் ஆட்டு இடையனாக காணப்படுகிறான். ஆடுகளுக்கு பின்னாக சென்று கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய வாழ்க்கை இடையன்தானா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆடுகளை தான் மேய்த்து கொண்டு இருப்பேனா? ஆடுகளுக்கு தான் பின்னாக சென்று கொண்டு இருப்பேனா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆடுகளுக்கு பின்னாக சென்று கொண்டிருந்தான். அதே தாவீது தான் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். தாழ்வானாலும் சரி, மேன்மையானாலும் சரி, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, தாவீது என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தரை துதித்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான், கர்த்தரோடு அவன் வாழ்ந்தான், கர்த்தருடைய காரியங்களை வன்மையாக செய்தான், ஆண்டவரோடு பேசிய மனிதனாக காணப்பட்டான்.
அதே தாவீது தான் பாருங்கள் இஸ்ரவேலின் இரண்டாவது ராஜாவாக மாற்றப்பட்டான். அல்லேலூயா. தாவீது ஒரு இடையனாக காணப்பட்டான். தாவீதை பாருங்க, அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் வெறுத்தாங்க. என்னப்பா ஒரு இடையனாக காணப்படுகிறான், அவனுடைய பெற்றோர்கள் வெறுத்தார்கள். ஆனால் இவன் தன்னை தானே தேற்றிக் கொண்டான். ஆண்டவரே, என்னை எல்லாரும் இடையன் என்று சொல்லுகிறார்கள், ஆடுகளுக்கு பின்னாக சென்று கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். எனக்கு சரியான உணவு கிடையாது, எனக்கு உடை கிடையாது, எனக்கு தூங்குவதற்கு இடம் கிடையாது, நான் மேய்ப்பேன், என்னை கண்ணோக்குவீரா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசிய ஒரு மனிதனாக காணப்பட்டான். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறதை வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, சங்கீதம் 13:4 சொல்லுகிறது, என்னுடைய ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன், உம்மை நான் சொல்லிக் கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறதை வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் என்னுடைய வாழ்க்கை தாழ்வானாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை உயர்வானாலும் சரி, நான் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறதை நான் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். எனவே துதி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16:13 சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கினார் என்று வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டவன், தன்னுடைய தாய் தந்தையினாலே வெறுக்கப்பட்டவன், இப்பொழுது பாருங்கள் சகோதரர்கள் மத்தியிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டான். சகோதரர்கள் மத்தியிலே அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினார் என்று வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு இடையனாக காணப்பட்டவன், வேதனையோடு காணப்பட்டவன், இப்பொழுது சகோதரர்கள் மத்தியிலே அபிஷேகம் பண்ணப்படுகிறான். சாமுவேல் கூப்பிடுகிறான், ஈசாயே நீங்கே வா, உன்னுடைய பிள்ளைகள் உண்டே, உங்களுடைய பிள்ளைகளில் ஒருவனை தான் ஆண்டவர் இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றப் போகிறார் என்று சொன்னார். உடனே இவர்கள் ஒவ்வொருவராக கூட்டிக் கொண்டு வருகிறார். இந்த ஈசாய் ஒருவரும் இல்லை, இன்னும் ஒரு மனிதன் உண்டே, ஒரு இளைஞன் உண்டே, அவன் எங்கே என்று சொன்னபோது, ஐயா அவன் தாவீது, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், வனாந்திரத்திலே காணப்படுகிறான், அவனை யார் நேசிப்பது இல்லை, அவனுடைய வேலை ஆடு மேய்ப்பது, அவனை நீ கூட்டிக் கொண்டு வா என்று சொன்னபோது அவனோ ஓடோடி வருகிறான். தாவீதை பார்த்தவுடன் சாமுவேல், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜாவா என்று சொன்னான். உடனே என்ன செய்கிறார் பாருங்கள், தைல கொம்பை குப்பையை எடுத்து அவனுடைய சகோதரர்கள் மத்தியிலே அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை உதறி தள்ளிவிட்டவர் அநேக பேர் உண்டு. நம்முடைய சகோதரர்கள் மதிப்பது கிடையாது, நம்முடைய உற்றார் உறவினர் மதிப்பது கிடையாது. ஆனால் இயேசு நம்மை மதிக்கின்ற ஒரு தேவனாக காணப்படுகிறார். ஒரு கிரவுண்ட் லெவல் கிறிஸ்டியானிட்டியாக தான் இன்றைக்கு நாம் காணப்படுறோம். அப்படி அல்ல, நம்முடைய தேவன் உயிர் உள்ள ஒரு தேவன். அல்லேலூயா. நாம் வாக்கிங் வித் காட், ஆண்டவரோடு நாம் நடக்க வேண்டும். கஷ்டங்கள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, நான் ஆண்டவரோடு நடப்பேன். இந்த தாவீது ஆண்டவரோடு நடந்தான். ஸ்பீக்கிங் வித் காட், ஆண்டவரோடு பேசினான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த சோதனைக்குள்பட்டனாய் இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரோடு நீ பேசிப்பார், ஆண்டவரோடு நீ நடந்து பார். கிறிஸ்தவம் என்பது நல்ல ஒரு வாழ்க்கையாக காணப்படும். கிறிஸ்தவம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை தருகின்ற ஒரு வாழ்க்கையாக காணப்படும். எனவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த தாவீதை போல நம் ஆண்டவரை நாம் நேசிக்கிற போது, ஆண்டவரை நாம் துதிக்கிற போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு இடையன் ஒரு மேய்ப்பன் இப்பொழுது இஸ்ரவேலுக்கு 2வது ராஜாவாக மாற்றப்படுகிறான். இந்த ஞானத்தை கொடுத்தது யார் தெரியுமா? நம்முடைய தேவாதி தேவன். அல்லேலூயா. ஒரு இடையனாக காணப்பட்டவன், மற்றவர்களாலே புறக்கணிக்கப்பட்டவன், மற்றவர்களாலே இவன் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவன், இப்பொழுது ராஜாவாக காணப்படுகிறான். காரணம் என்ன? ஆண்டவரோடு பேசினான், ஆண்டவரை துதித்தான், ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நடந்தான், ஆண்டவரோடு ஜீவித்தான். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதுதான். மேடு பள்ளம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஏதோ இப்பொழுது நான் தாழ்ந்திருக்கிறேன் அப்படி நினைப்பது அல்ல. நம்மை உயர்த்தக்கூடிய நம்முடைய தேவன். ஆனால் ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும்,
ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். அல்லேலூயா.